திமுக நிறைவேற்றாத திட்டங்களை தஞ்சாவூர் தொகுதிக்கு கொண்டு வருவேன் என அத்தொகுதியின் பாஜக வேட்பாளர் கருப்பு முருகானந்தம் உறுதியளித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் சரவணகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாராளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து வருகின்ற சூழ்நிலையில் தஞ்சை பாராளுமன்ற தொகுதிக்கு பாஜக சார்பில் அந்த கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்கள் தற்பொழுது தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நாம் அவரிடம் தான் இருக்கிறோம். இந்த பாராளுமன்ற தேர்தலை அவர் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார், வெற்றி பெறுவதற்கான வியூகங்கள் என்ன வைக்கிறார் என்று கேட்கலாம். வணக்கம். தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? தஞ்சாவூர் தொகுதியே கிடச்சிருக்கு. இதில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நீங்கள் நம்புறீங்க? தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக, தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு என்னை அறிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே பல காலகட்டங்களில் பல தேர்தலில் போட்டியிட்ட அனுபவம் எனக்கு இருக்கின்றது. பல நேரங்களிலே உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றேன். இந்த முறை நிச்சயமாக தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எல்லாருக்குமே ஏற்பட்டிருக்கிறது. பெரிய அளவிற்கு இந்த தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஆதரவு, எல்லா கட்சியைச் சேர்ந்தவர்களும், அது திராவிட முன்னேற்றக் கழகமா, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமா, எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடைய நிர்வாகிகளா, தொண்டர்களா, அத்தனை பேருமே கூட அறிவிக்கப்படுவதற்கு முன்பிலிருந்தே கூட நான் தான் வேட்பாளர் என்கின்ற அடிப்படையில் ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கீங்க, இங்கே தான் நீங்கள் குடியிருக்கிறீங்க. மக்கள் உங்களை எந்த அளவுக்கு ஆதரிப்பாங்கன்னு நீங்கள் நம்புறீங்க? நான் ஏற்கனவே சொன்னதான், தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கூட என்னோடு தொடர்பு கொண்டு அவர்களுடைய ஆதரவை, அவர்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே தெரியும் மக்களோடு நான் எப்படி பழகக்கூடியவன், மக்களுக்காக எப்படி பணியாற்றக்கூடியவன், மக்கள் பிரச்சனைகளுக்காக எப்படி போராடக்கூடியவன் என்பது இந்த தஞ்சை பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியைச் சேர்ந்த மக்களுக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும் தெரியும். நிச்சயமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவோ மக்கள் பிரதிநிதியாகவோ இல்லாமல் பல ஆண்டுகளாக இந்த பகுதி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடியவன் நான். அந்த அடிப்படையில் நிச்சயமாக நான் வெற்றி பெறுகின்ற பொழுது ஏனென்று சொன்னால் 2024 மீண்டும் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி தான் ஏற்பட போகிறது என்பதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. 400க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெற்றி பெற்று ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கை நமக்கெல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இந்த தொகுதியிலே நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னால் நிச்சயமாக நான் கிட்டத்தட்ட இந்த இயக்கத்தில் 30 ஆண்டு காலத்துக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சிறு வயதிலிருந்து இந்த இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். தேசிய அளவில் இருக்கக்கூடிய பல தலைவர்களை, பல அமைச்சர்களை, முக்கியமானவர்களை, பிரதமர் உட்பட எல்லாருமே எனக்கு தெரியும். அப்படிங்கிற அடிப்படையில் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளை நேரடியாக பிரதமருக்கு தேவை என்றாலும் சரி, உள்துறை அமைச்சருக்கு தேவை என்றாலும் சரி, நிதி அமைச்சருக்கு தேவை என்றாலும் சரி, அது மீன்வளத்துறை அமைச்சருக்கு தேவை என்றாலும் சரி, விவசாயத்துறை அமைச்சருக்கு தேவை என்றாலும் சரி, எந்த அமைச்சரை சந்திக்க வேண்டுமோ அந்த அமைச்சரை என்னால் உடனடியாக சந்திக்க முடியும் என்கின்ற அடிப்படையில் மக்களுடைய கோரிக்கைகளை எடுத்து சென்று மத்திய அரசாங்கத்தினுடைய அனைத்து திட்டங்களையும் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு கொண்டு வர முடியும். எப்படி அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 5 ஆண்டு காலத்தில் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு 48,000 கோடி ரூபாய்க்கான திட்டங்களை கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி நிச்சயமாக நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னால், இதுவரை இத்தனை முறை வாக்களித்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் செய்யாததை ஒரு முறையிலே நான் செய்து காட்டுவேன் என்ற உறுதியை மக்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்வேன். நிச்சயமாக மிகப்பெரிய வளர்ச்சியை, மிக அதிகமாக இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடிய திட்டங்களை மத்திய அரசாங்கத்தின் மூலமாக கொண்டு வருவதற்கு மிக கடுமையாக முயற்சி எடுப்பேன். நான் வெற்றி பெற்றேன் என்று சொன்னால் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்ற உறுதியை மட்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ தஞ்சாவூரை பொறுத்தளவு வரை பல கோரிக்கைகள் மக்கள்கிட்ட இருக்குது. அதாவது பாராளுமன்ற அளவுக்கு எடுத்து செல்லக்கூடிய திட்டங்கள் நிறைய ரொம்ப வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. உதாரணமாக ரயில்வே பார்த்திங்கன்னா, இப்போ அரியலூர் வழியாக போகிறதுக்கு ஒரு ரயில்வே ட்ராக் வேணும்னு கேட்குறாங்க. ரெண்டாவது விவசாயம் சார்ந்த டெல்டா பகுதி அப்படிங்கிறதுனால இங்கே விவசாயம் சார்ந்த தொழிற்சாலை இல்லைங்கிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் உங்களால் கொண்டு வர முடியுமா? முக்கியமான திட்டம்னு ஏதாவது வச்சுருக்கீங்களா தஞ்சாவூருக்கு? இல்லை, தனிப்பட்ட முறையில் வேட்பாளர் என்கின்ற அடிப்படையில் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதிக்கு சில தேர்தல் அறிக்கைகளை கொடுக்கலாம் என்று நான் திட்டமிட்டிருக்கின்றேன். அதில் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரயில்வே திட்டங்களாக இருக்கலாம், நெடுஞ்சாலை திட்டங்களாக இருக்கலாம், மீனவர்களுக்கான பிரச்சனைகளாக இருக்கலாம், விவசாயிகளுக்கான தேவைகள், அவர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்கள், இதுக்கான தீர்வுகளாக இருக்கலாம். எல்லா விஷயங்களையும், அதேமாரி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுப்பதற்கான தொழிற்சாலைகளை கொண்டு வரதாக இருக்கலாம், எல்லா விஷயங்களையும் கொண்டு வரணும் அப்படின்னு நான் திட்டமிட்டிருக்கிறேன். அதன் அடிப்படையில் வெகு விரைவில்
தேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வருகின்ற பொழுது ஒரு பக்கம் தேசிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையும் மற்றொரு பக்கம் வேட்பாளர் ஆகியுடைய என்னுடைய தேர்தல் அறிக்கையும் இருக்கும். அதில் தஞ்சாவூர் மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பதற்கான உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அந்த தேர்தல் இருக்கும். தேர்தல் அறிக்கை கொடுக்கறது மட்டுமில்லை, அதை நிறைவேற்றுறதுக்காக நான் உயிரை கொடுத்து போராட வேண்டும்னா கூட அதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அதாவது டெல்லியில் தனக்கு தேவையான அளவிற்கு ஆதரவு இருப்பதாகவும், எனவே தன்னை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் தஞ்சையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பது போல் தஞ்சை பாராளுமன்ற வேட்பாளர் முருகானந்தம் தெரிவித்துள்ளார். வெற்றியை பொறுத்திருந்து பார்க்கலாம். தஞ்சையிலிருந்து நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் சரவணகுமார்.